அப்பொழுது இயேசு மறுபடியும் தம்முகளை கலங்கி நட இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதில் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டு இருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவரோட சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாள் ஆயிற்று என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனை மறுபடியும் காண்பாய் என்று நான் சொல்லவில்லை என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீ எப்பொழுதும் நீ எனக்கு செவி கொடுக்கின்றேன், சோஸ்தரிக்கிறேன். நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ சொன்னதை சூழ்ந்திருக்க ஜனங்கள் நிமித்தம் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் நீ சொன்னேன் என்றார். இவர்களை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் சீலையினால் கட்டப்பட்டு இருந்தது. அவன் முகமும் சீலையால் சூழப்பட்டு இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்றார். யோவான் 11:38-44 ஒருவர்